ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது மோகன்லால் நடிப்பில் தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆன தொடரும் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ மோகன்லால் தன் ஃபேமிலி கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. இவரு ஒரு பழைய அம்பாஸ்டர் காரை வச்சிருக்காரு. அந்த காரை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த காரை பத்தி யாராவது கிண்டல் பண்ணா கூட அவங்க கூட சண்டைக்கு போயிருவாரு. இந்த சூழ்நிலையில மோகன்லாலோட கார்ல ஒரு ப்ராப்ளம் ஆகுது. அதனால அந்த அம்பாஸ்டர் காரை தனக்கு தெரிஞ்ச ஒரு ஒர்க் ஷாப்ல போய் ரிப்பேருக்கு விடுறாரு. அந்த காரை வச்சு ஒர்க் ஷாப் காரன் கஞ்சா கடத்திருக்கான். அதனால அந்த காரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துருந்தாங்க. தன்னோட காரை வாங்குறதுக்காக மோகன்லால் போலீஸ் கிட்ட ரொம்ப கெஞ்சிறாரு. பட் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள எஸ்ஐக்கும் மோகன்லாலுக்கும் ஆரம்பத்தில இருந்தே சுத்தமா பிடிக்காம இருக்கு. இதுக்கப்புறம் மோகன்லால் அந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டரை பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லி காரை வாங்க சம்மதம் வாங்குறாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து மோகன்லால் கார் எடுக்கும் போது அந்த இன்ஸ்பெக்டர் மோகன்லாலோட கார்ல ஒரு இடத்துக்கு கூட்டு போறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் எதிர்பாராத நிறைய சம்பவங்கள் நடக்குது. இதுக்கிடையில மோகன்லாலோட மகன் காணாம போறாரு. அவர் என்ன ஆனாரு, மோகன்லாலோட அம்பாஸ்டர் கார் என்னாச்சு, இது எல்லாத்துக்குமான விடைதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட கதை ரொம்பவே சிம்பிளான ஸ்டோரி தான். பட் அதை ஸ்கிரீன் பிளேல பிரசன்ட் பண்ண விதம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. படம் ஆரம்பத்துல ஒரு நார்மல் ஃபேமிலி டிராமா மூவி மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகுது. பட் போக போக கார் கேஸ்க்கு அப்படியே படத்தோட கதை சேஞ்ச் ஆகும். அடுத்து கொஞ்ச நேரத்துல ஒரு நபரோட மிஸ்ஸிங் கேஸா மாறும். அடுத்து எண்டிங்ல ஒரு பக்கா ரிவெஞ்ச் ஸ்டோரியா மாறும். அதெல்லாம் படத்துல சூப்பரா இருக்கு. படத்தோட மிகப்பெரிய பிளஸ்னா மோகன்லாலோட ஆக்டிங் தான். அவரோட சின்ன சின்ன ரியாக்ஷன், எமோஷனல் சீன்ஸ் எல்லாமே படத்துல பிரமாதமா இருக்கு. படத்தோட ஃபேமிலி போர்ஷன் ஓகேவா இருக்கு. படத்துல மோகன்லாலுக்கும் அந்த அம்பாஸ்டர் காருக்குமான பாண்டிங்க படத்துல நல்லா காமிச்சிருக்காங்க. படத்தோட ஸ்கிரீன் பிளே எங்கேயுமே போர் அடிக்கல. படத்தோட ஸ்கிரீன் பிளேல அடுத்தடுத்த கீரை போட்டு நேர்த்தியா கொண்டு போயிருக்காங்க. எந்த ஒரு படத்துக்கும் வில்லன் கதாபாத்திரம் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் படம் நல்லா இருக்கும். அந்த விதத்துல இந்த படத்தோட வில்லன் கதாபாத்திரத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா டிசைன் பண்ணிருக்காங்க. படத்தோட மியூசிக் நிறைய சீனை நல்லா எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு. படத்துல நடிச்ச எல்லாருமே எந்த குறையும் இல்லாம நீட்டா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட மைனஸ், படத்துல உள்ள சண்டை காட்சிகள் நல்லா இருந்தாலும் மோகன்லால் ஒத்த ஆளா எல்லா போலீஸையும் அடிச்சு துவம்சம் பண்ணுவாரு. அதெல்லாம் படத்துல சரியில்லை. படத்துல ஒரு கோயில் திருவிழா ஒண்ணு நடக்கும். அதுல காந்தாரா மாதிரி மாஸ்க் போட்டு சாமி வரும். அந்த சீன் படத்துல அப்பப்போ வந்து வந்து போகுது. அதெல்லாம் ஏன்னே தெரியல. படத்தோட ஸ்டார்டிங்ல கதைக்குள்ள போக கொஞ்ச நேரம் எடுத்துக்கிடுறாங்க. அதை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். மற்றபடி இந்த படத்துல மைனஸ் சொல்ல பெருசா எதுவுமே இல்ல. இந்த படத்தை தருண் மூர்த்தி டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல மோகன்லால், பிரகாஷ் வர்மா, பினுப்பு, சோபனா இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா, ஒரு டீசென்டான த்ரில்லர் டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.